ஹலோ மக்களே, வெல்கம் டு நான்சி ஜஷஸ்வின்ஸ் நேஸ். இன்றைக்கி நம்ம பொங்கல் திருநாள் அன்னைக்கு சுவையான சக்கரை பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பொங்கலை ட்ரை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம 100 grams ஆஃப் மூங் தால் எடுத்துக்கலாம், பாசிப்பருப்பு. ஸோ ஃபஸ்ட்டு நான் மெஷர் பண்ணிடுறேன். 0ல் செட் பண்ணியாச்சு. $93, $95, $98, 100 கிராம். 100 கிராம் பாசிப்பருப்பை நம்ம குக்கரில் போட்டுடலாம். 100 கிராம் பாசிப்பருப்புக்கு நம்ம 200 கிராம் ரைஸ் போட்டுக்கலாம். இதில் 104 கிராம் வந்திருக்கு. கிராம்ஸ் ஓகே. $200 கிராம் ரைஸ் போட்டிருக்கோம், பச்சரிசி. இப்போ இப்போ 200 கிராம் பச்சரிசி, 100 கிராம் பாசிப்பருப்பு போட்டிருக்கோம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்துடலாம். அரிசி பருப்பை வாஷ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம தண்ணியும் பாலும் அளந்து குக்கரில் போட்டு ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். ஸோ இப்போ 2 கிளாஸ் அரிசியும் 1 கிளாஸ் பருப்பும் போட்டிருக்கேன். அதாவது 200 கிராம் ரைஸ் அண்ட் 100 கிராம் பாசிப்பருப்பு, மூங் தால். ஓகேங்களா? இதுக்கு நம்ம 1:4 ரேஷியோவில் நம்ம தண்ணி விட்டு தண்ணி அண்ட் பால் மிக்ஸ் பண்ணி நம்ம குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ மெஷர் பண்ணிடலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7. நான் 7 glasses ஆஃப் வாட்டர் போட்டிருக்கேன். மிச்சத்துக்கு நான் பால் விட போகிறேன். ஸோ இது 8th glass, 9, 10, 11. ஆல்மோஸ்ட் 12. ஓகேங்களா? ஸோ 12 glasses லிக்விட் போட்டிருக்கோம். அதாவது 7 கிளாஸ் தண்ணி, மிச்சம் 5 கிளாஸ் நான் பால் விட்டுருக்கேன். அதாவது 500 ml பால், 700 ml தண்ணி. இதை நம்ம ப்ரெஷர் குக் பண்ணலாம். ஸோ அரிசி பருப்பு, பால், தண்ணி, ஒரு டீஸ்பூன் நெய். நம்ம ஸ்வீட் பொங்கல் செய்கிறோம், ஆனாலும் நம்ம ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். இவ்வளோதான் இருக்குது உப்பு. அது போடுறது எதுக்குன்னா நம்ம ஸ்வீட் நல்லா தூக்கி கொடுக்கும் டிஷ்ஷில். ஸோ ஒரு சிட்டிகை உப்பு போட்டிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். லிட் போட்டு ஓகே. இது ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சு ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். இப்போ நம்ம வெல்லத்தை அளந்துடலாம். அப்ராக்சிமேட்லி 1/4 கிலோ வெல்லம் வச்சுருக்கேன் நான். ஓகேங்களா? 300 கிராம் நம்ம அரிசி அண்ட் பருப்பு சேர்த்து 300 கிராம் வச்சுருந்தோம். நான் ஈக்குவலாக போடல, கொஞ்சம் கம்மியாக போடுறேன். உங்களுக்கு வேணும்னா ஈக்குவலாக கூட நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம்.
நான் வந்து 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். 260 கிராம்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இந்த வெல்லத்தை வந்து பாகு எடுத்துடலாம். ஸோ இதை நான் ஒரு பேனில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இதை முதல்ல உடச்சி எடுத்துடலாம். வளர்ந்த வெல்லத்தை நான் வந்து 1/4 உடச்சி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம பேனில் போட்டு பாகு எடுத்துடலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு அதை நல்லா பாகு எடுத்துகிட்டு வந்துடலாம். எதுக்கு நம்ம பாகு எடுக்கிறோன்னா, இதில் அழுக்கு இருக்கும். ஸோ இதை பாகு எடுத்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிட்டோன்னா இந்த வெல்லத்தில் இருக்க அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து பொங்கலில் சேர்த்தா நல்லாயிருக்கும். ஒரு 5 to 6 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். எல்லாம் வெல்லமும் கரைஞ்சி ஆல்மோஸ்ட் கரைஞ்சி முடிய போகுது. இங்கே இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸ் இருக்குது. பட் கரைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ஸ்டவ்வில் வச்சு அந்த ஒரு 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி, நாங்கள் ஒரு கம்பி பதம், அது வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி இறக்கிடலாம். வெல்லம் கரைஞ்சிருச்சு. நான் இப்போ ஃபில்டர் பண்ணிடுறேன். இந்த அழுக்கு தங்கியிருக்கு பாருங்கள். இதை தான் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கிறோம். ஸ்டவ்வை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து இந்த பாகு எடுத்துடலாம். பொங்கல் நம்ம குக்கரில் வச்சாலும் பால் பொங்கி வந்து நம்மளுக்கு பொங்கலை சிக்னிஃபை பண்ணுது. வாட் அ மோமெண்ட். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். 3 விசில் வந்திருக்கு. பொங்கி வழியிறது ரொம்ப நல்ல வைப்னு சொல்லுவாங்க. ஸோ வெரி குட். பாகு 4 விசில். செழிக்கும் இந்த வருஷம். விசிலும் வந்துடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பாகும் இங்கே ரெடி ஆயிடுச்சு. பார்த்தாலே தெரியும் பாகு ரெடி ஆகிடுச்சுன்னு. கையை டக்குன்னு வச்சிடாதீங்க, சுடும். ஆல்மோஸ்ட் ரெடி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். வெள்ளைப்பாகு ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா, இது ரெடியாக வச்சுக்கலாம். ப்ரெஷர் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணால் பாருங்கள், பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. ஸோ நம்ம இதை வந்து லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். நம்ம நல்லா வந்து அரிசியும் பருப்பையும் நல்லா குழச்சிட்டோம். இப்போ இந்த எடுத்து வச்ச இந்த வெள்ளைப்பாகை இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம்.
லோ ஃப்ளேமில் வந்து பொங்கலை வச்சுருக்கோம். இது கூட நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஆட் பண்ண போகிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொங்கல் கூட நம்ம வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து ஃபுல் சிம்மில் வச்சுருக்கேன் நான். இது வந்து குக் ஆகிட்டு இருக்க டைமில் நம்ம சைடில் வந்து முந்திரி பருப்பையும் திராட்சையும் நம்ம வந்து வறுத்துக்கலாம். பேன் ஆன் பண்ணி 1 2 3 4 5 டீஸ்பூன்ஸ் கீ போட்டிருக்கேன். கீ வந்து உங்களோட விருப்பம், எவ்வளோ வேணால் போடலாம். அதுக்காக ரொம்பவும் ஊற்றக்கூடாது, அளவாக போட்டுக்கோங்க. இங்கே வந்து நெய் சூடாயிடுச்சு. நான் வந்து முந்திரி பருப்பும் திராட்சையும் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி உங்கள் விருப்பம்தான். நான் வந்து எனக்கு நிறையா முந்திரி பருப்பு திராட்சை இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு முந்திரி போட்டு ட்ரை பண்ணிக்கலாம். திராட்சை போட்டிருக்கோம். இப்போது இதை வந்து ஒரு 30 செகண்ட்ஸ்க்கும் கம்மி தான். அது அந்த உப்பி வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து பொங்கலில் ஆட் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த பொங்கலில் ஆட் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா பொங்கல் ரெடி. பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ண வேண்டியதுதான். சுவையான சக்கரை பொங்கல் ரெடி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெரி ஈஸி டு மேக். எல்லாருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பொங்கலோ பொங்கல். பாய்.